அரசாங்கம் மெத்தனமாக இருந்ததுனால தான் இது நடந்துச்சு. கண்டிப்பாக அது மெத்தனமாக இருந்ததுனால தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு கள்ளச்சாராய மரணம் அது பக்கத்து மாவட்டத்தில் நடக்கும். அரசாங்கம் சட்டமன்றத்திலும் இதற்கு பதில் கொடுக்க மறுக்கிறது, காவல்துறையிலும் இதற்கு பதில் கொடுக்க மறுக்கிறார்கள், ஆட்சியர் அதாவது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் அதுக்கு பதில் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெறும். தெளிவாக அதிகாரிகள் தவறை செய்திருக்கிறார்கள். அதாவது பட்டவர்தனமாக எஸ்பி, கலெக்டர், திமுக எம்எல்ஏ இவங்க 3 பேருமே தவறான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆரம்பம் முதலே. அப்போ சிபிஐ விசாரணை என்பதுதான் சரியாக இருக்கும் என்கிற நிலைப்பாட்டை நீதிமன்றம் அவனே கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சா அவனோட சாவுக்கு அவனே காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் அரசாங்கம் பொறுப்பேற்று அதை தடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கல. அதுதான் எலெக்ஷன் ரிசல்ட் நீங்கள் எங்கிருந்து அது புழங்குது? அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் அதை புழங்க முடியுமா? அப்புறம் இத்தனை பேர் இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு நஷ்டஈடு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சா? உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுடைய பொறுப்பு அதோட முடிஞ்சு போயிடுச்சா? இப்போ அங்கே இருக்கிற சப்போர்ட்டோடு தான் இது நடக்குதுன்றாங்க. அப்போது இத்தனை பேரும் துணை போயிருக்கார்கள் அப்படின்னும் பொழுது குறைந்தபட்சம் நடவடிக்கையாவது நீ எடுத்துருக்கணும்ல அவங்க மேலே. ஏன் நீ நடவடிக்கையை வாபஸ் பெற்றா என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கு பதில் சொல்லு. வணக்கம் இடமலம் நேயர்களே. சில மாதங்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் நடந்த விசச்சாராய படுகொலைகள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் கிஷோர் கே சாமி கிட்ட அதை பற்றி கேட்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு. பட் திரைமறைவில் நம்மளுக்கு தெரியாமல் அந்த வழக்கில் நிறைய அட்வான்சஸ் நடந்துகிட்ருக்கு. அதை குறித்து அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு அவரோட பதிலை பெறலாம். வணக்கம். ஸோ படுகொலை அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு நிறையா பார்த்திங்கன்னா ஏற்கனவே அலர்ட்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாராய உற்பத்திக்கு உண்டான அந்த மூலப்பொருட்கள்லாம் பதுக்கி வச்சுருந்தாங்க பல இடங்களில் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் போயிருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை? அரசாங்கம் மெத்தனமாக இருந்ததுனால தான் இது நடந்துச்சா? கண்டிப்பாக மெத்தனமாக இருந்ததுனால தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு கள்ளச்சாராய மரணம் அது பக்கத்து மாவட்டத்தில் நடைபெறுது. அப்போ அது நடைபெறும் பொழுது இதே கண்டனங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த கள்ளச்சாராயத்தோட புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ செந்தில்குமார் நினைக்கிறேன், அதிமுக எம்எல்ஏ, அவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராரு சட்டமன்றத்தில். கடந்த ஆண்டே கொண்டு வராரு சட்டமன்றத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முன்னர் பார்த்திங்கனாக்க அவர் எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு, கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவங்க எல்லாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலைன்ற நிலையில் தான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரார். அது யாருடன் சேர்ந்து கொடுக்குறாரு அப்படின்னா அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர், அவர் தமிழக சட்டமன்ற அதிமுகன்னு சொல்ல முடியாது, தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களும் கையெழுத்திட்டு இவங்க 2 பேரும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்பீக்கர் அதை கணக்கில் எடுத்துக்கல. அரசாங்கம் சட்டமன்றத்திலும் இதற்கு பதில் கொடுக்க மறுக்கிறது, காவல்துறையிலும் இதற்கு பதில் கொடுக்க மறுக்கிறார்கள், ஆட்சியர் அதாவது அங்கே இருக்கக்கூடிய கலெக்டரும் அதுக்கு பதில் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெறுது. அப்போ கிட்டத்தட்ட 52 பேர் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அதிகாரிகள். ஏன்னா இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா, இதில் அதிமுக திரு இன்பதுரை அவர்கள் தான் இந்த பெட்டிஷனை இது பண்ணி கொண்டு போயிருக்காரு. அதே மாதிரி வழக்கறிஞர் பாலு, பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, தேமுதிகவை சேர்ந்த வழக்கறிஞர், அவங்களும் பெட்டிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் சொல்லி இதில் முக்கியமாக தீர்ப்பை குறிப்பிடுறது 2 பேர் தான், இன்பதுரை அவர்களையும் பாலு அவர்களையும். இவங்க 2 பேரும் அதாவது அதிமுகவும் பாமகவும் இதில் மும்முரமாக அவங்க முனைப்பு காண்பித்து இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்திருக்காங்க. இந்த நீதியரசர்கள் 2 தீர்ப்பை, அதாவது 2 கன்கரண்ட் தான், 2 பேரும் கன்கரிங் கன்கரண்ட்டில் கன்கரிங் 2 பேரும் ஒரே தீர்ப்பை தான் கொடுக்குறாங்க. அதாவது இந்த வழக்கு என்பது சிபிஐ நோக்கி போக வேண்டும், சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் 2 பேரும் தனித்தனியே தீர்ப்பை வழங்குகிறார்கள். அப்போ அந்த 2 பேர் தனித்தனியாக வழங்குறதுல ஒரு நீதியரசர் பாலாஜி நினைக்கிறேன், அந்த நீதியரசர் அவர் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அதிகாரியின் மீது அதிகாரிகள் மீது, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தவறு. மிக தெளிவாக அதிகாரிகள் தவறை செய்திருக்கிறார்கள். அதாவது பட்டவர்தனமாக இங்கே எஸ்பி, கலெக்டர், திமுக எம்எல்ஏ இவங்க 3 பேருமே தவறான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆரம்பம் முதலே.
அதாவது கள்ளச்சாராயம் வந்து ஒரு ஒரு 10 பேர் முதல்ல வந்து ஒரு 4 பேர் என்னமோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தில் வந்து திருப்பியும் கள்ளச்சாராயம் வந்து அங்கே புழங்கி இருக்கு. செயின் ஆஃப் சரியா? அப்போ முதல் நாளே இவர்கள் மறுப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். இது கலாச்சாரத்தினால இல்லை அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு? இந்த புழக்கத்தை தடுக்க முடியல. நீ டினையல் மோடில் இருந்தால், அரசாங்கமே டினையல் மோடில் இருந்ததுனாக்கா அப்புறம் எப்படி நீங்கள் தடுப்பீங்க? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அப்பொழுது இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க இது உள்துறை செயலாளருக்கு. அதை இந்த உள்துறை செயலாளர் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்றத நம்ம குற்றச்சாட்டாகவே வச்சோம். சங்கர் ஜிவார் அவர் இருந்த பொழுதே நம்ம அந்த குற்றச்சாட்டாகவே வச்சோம். அவர் நோட் போட்டு அனுப்புகிறார், அவர் ரிப்போர்ட்டே அனுப்புகிறாங்க, நோட் போட்டு அனுப்புகிறார், அந்த ரிப்போர்ட் மேலே நோட் போட்டு அனுப்புகிறார். இது மாதிரி வந்து கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இது எதற்காக சிபிஐக்கு போகுது அப்படின்றதுல முக்கியமான காரணம் வந்து அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்கலைன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, மெத்தனால் இதை வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரே பதிவு பண்ணுறாரு சட்டமன்றத்தில். என்ன சொல்கிறாரு? வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொருள்பட பதிவு பண்ணுறாரு. அப்படின்னும் பொழுது வெளி மாநிலங்களில் எப்படி சிபிசிஐடி போய் விசாரிப்பீங்க? அப்போ சிபிஐ விசாரணை என்பது தான் சரியாக இருக்கும் என்கிற நிலைப்பாட்டை நீதிமன்றம் தெளிவாக எடுக்கிறது. நீங்கள் இதுக்கு எதிராக நீங்கள் மேல்முறையீடு போனாலும் உச்சநீதிமன்றத்துலேயும் இது வந்து உயர்நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு, அதாவது இந்த 2 நீதியரசர்கள் தனித்தனியாக கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு இரண்டுமே சிபிஐ விசாரணையை நோக்கித்தான் போக வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த தீர்ப்பை கண்டிப்பாக உச்சநீதிமன்றமும் ஆமோதிக்கும். ஏன்னா அவ்வளவு சொதப்பல்கள் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. 52 பேர் இறந்து போயிருக்காங்க, 100 பேருக்கும் மேலே இன்றைக்கும் சிகிச்சையில் இருக்காங்க. கண் பார்வை இழந்தவர்கள் அதில் ஏராளமானவர்கள். சரியா? இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் அதுவும் காவல்துறையிலிருந்து ஒரு சில மீட்டரில் இந்த விற்பனை நடந்திருக்கு. நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் நீதிமன்றத்திலேருந்து ஒரு சில பின்னாடியே, நீதிமன்றத்துக்கு பின்னாடி செவருக்கு பின்னாடியே இந்த விற்பனை நடந்திருக்குனாக்கா சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அதிலிருந்தே புரிஞ்சிக்கலாம். இது வரைக்கும் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியை நோக்கி போகலை. உதயநிதி அவர்கள் சென்றார், இது வரைக்கும் போகலை. அப்போ ஏன் போகலை? அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய அக்கறை எது வரைக்கும் இருந்திருக்கிறது? இவங்க இதில் ஒருபடி மேலே போகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியான விக்கிரவாண்டியில் அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் நடந்தது, அதில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், அதனால் மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுக்கு திமிரு வருது. அப்படின்னா நம்முடைய கேள்வி உள்ளபடியே இங்கே என்னென்னா, இங்கே நீங்கள் அரசாங்கம் என்பது அரசியல் மாற்றங்களை கடந்து ஒரு சில விஷயங்களை சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படின்னும் பொழுது இதுலேயும் மற்ற ரகமான அரசியல் தான் நீங்கள் ஈடுபடுவீங்களா? இங்கே உங்களுடைய கூட்டணி கட்சிகளும் வந்தாங்க. ஏன் திருமாவளவன் வந்தார், அங்கே காங்கிரஸ் செல்வ பெருந்தகை வந்தார், இவங்க எல்லாரும் வந்தாங்க. இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க பெரும்பான்மையானவர்கள் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் தெளிவாக இருக்குது. நீங்களே வந்து தேமுதிக வக்கீல்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து விசிக சார்பாகவும் யாராவது வந்து ஆஜராயிருக்காங்க அப்படின்னு நினச்சேன். பட் விசிக இல்லை, அதான் நான் தோழமை சுட்டுதலோட நின்றுடுவாங்க. அவங்க தோழமை சுட்டுதல்ங்கிற நொட்டுதலோடு இவங்க நின்றுடுவாங்க. அப்போ உள்ளபடியே இது வந்து என்னென்னா, இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து காவல்துறையுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கிறது, யாருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்றதுல குறியாக இருக்காங்க அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். உதாரணத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் மீது காட்டக்கூடிய அந்த வேகம் இருக்குது பாருங்கள். இதை இந்த மாதிரி கள்ளச்சாராய விவகாரத்திலோ இல்லை போதை மருந்து இங்கே விற்பனை செய்பவர்களுக்கு எதிராகவோ இவர்கள் கடுமையாக நடந்திருக்கிறார்களா? நடந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே நடைபெறுமா என்றால் இல்லை. அப்போ இங்கே நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிருக்கு. இது காவல்துறை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவிலான ஒரு தீர்ப்பு. களங்கத்தை நீதிமன்றம் ஏற்படுத்தலை, காவல்துறையுடைய செயல்பாடு அவர்களுக்கு களங்கத்தை தேடி கொடுத்திருக்கிறது. நீதிமன்றம் அதை ஆமோதித்து பேசியிருக்கு. அப்போ இது நேரடியாக தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறைன்னு சொன்னார் இல்லையா, பெருமை பீத்தி கொண்டார் இல்லையா ஸ்டாலின், அவரை நோக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனம் தான் இது. சரி, இப்போ நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க, விக்கிரவாண்டியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோமே பாருங்கள், அந்தளவுக்கு இம்பாக்ட் இல்லைன்னு. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து கடந்து போயிட முடியாது, அவருடைய கருத்தை நம்ம எதிர்த்து மட்டும் பேசிட முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க அப்படின்னா, அவன் போனால் அவனே வந்து கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்தான், அவனோட சாவுக்கு அவனே காரணமாக இருந்திருக்கான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து பொறுப்பேற்று அதை வந்து தடுத்துருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கல. அதுதான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்கள் எங்கிருந்து அது புழங்குது? அரசியல்வாதிகளுடைய துணை இல்லாமல் இதை புழங்க முடியுமா?
உங்கள் அரசாங்கத்திற்கு இத்தனைக்கு நோட் போட்டு ஒரு காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி நோட் போட்டு அனுப்புகிறாரு. உள்துறை செயலாளராக இருந்தவர் அவங்க வந்து அதை கண்டுக்காமல் விடுறாங்க அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு இது புரையோடி போயிருக்கு அதை எடுத்து பாருங்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராரு, நீங்கள் அதை தீர்மானத்தை விவாதிக்க கூட எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா உங்களை என்னென்னு எடுத்துக்கிறது? குறைந்தபட்சம் உங்கள் அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால், மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை என்றைக்குமே கிடையாது, உங்கள் அரசாங்கத்தின் மீது அக்கறை இருந்திருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் வந்து வார்ன் பண்ணுறாரு, இந்த மாதிரி கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்து வருகிறது வட மாவட்டங்களில், இது கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் கண்டுக்காமல் விடுறீங்கன்னா அதை ஒரு விவாதமாக கூட கொண்டு வருவதற்கு மறுக்கிறீர்கள் என்றால் சம்பந்தப்பட்ட எம்எல்ஏலாம் அந்த பகுதியோட எம்எல்ஏ ரொம்ப தெளிவாக அவர் வந்து எஸ்பிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, புகாரை கொடுக்குறாரு, அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுக்குறாரு, அங்கேயும் எந்த நடவடிக்கையும் இல்லை. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து அதை வந்து விவாதமாகவே எடுத்துக்க மாட்டீங்கன்னா தீர்வு எங்கே தான் நீங்கள் கொடுக்க முடியும்? அப்புறம் இத்தனை பேர் இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு நஷ்டஈடு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சா? உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் உங்களுடைய பொறுப்பு அதோட முடிஞ்சு போயிடுச்சா? அதற்கே பல எதிர்ப்புகள், அது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. நான் அந்த விமர்சனங்கள் வரைக்கும் கூட போகலை. நம்முடைய கேள்வி உள்ளபடியே ஒரு கிராமமே, அதாவது ஒரு பகுதியில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னன்னா இங்கே ஒரு டெத்து, பக்கத்து வீட்டில் இன்னொரு டெத்து, அந்த பக்கம் இன்னொரு டெத்து, அப்படியே யாருக்காக அழுவுறது அந்த ஊரில் அன்றைக்கி தெரிஞ்சுக்கவே இல்லை. அந்த அழுகு அப்போ அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இதில் வந்து அவங்க தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. என்ன பதிவு பண்ணுறாங்க? 13, 14 வயது குழந்தைகள் கூட இதை வந்து வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்மணி பதிவு பண்ணுறதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இது எல்லாமே காணொலியில் பதிவாகி இருக்குது. அப்படின்னும் பொழுது நம்முடைய கேள்வி, இந்த அரசாங்கம் ஏன் செயல்படலை? இந்த அரசாங்கம் செயல்படலை அப்படின்னா நீங்கள் அதிகாரிகளை காரணம் சொல்லப் போகிறீர்கள் என்றால் அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எதையுமே நீங்கள் எடுக்கலை. அப்புறம் என்ன நிர்வாகம் நடத்துகிற நீ? இல்லை, இந்த திமுக ஆட்சியில், அதாவது இந்த 4 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க வெற்றிகரமாக இன்னும் ஒரு ஆண்டு அவங்களோட ஆட்சியை முடித்தாலும் அதை வந்து தவிர்க்கவே முடியாத, இல்லை மறைக்கவே முடியாத ஒரு கரையாக தான் இது வந்து இன்றைக்கி பல கரைகள் இருக்குங்க. இது மட்டுமா? இது வரைக்கும் வேங்கை வேலையில் யார் கலந்தாங்க மலத்தன்னு கண்டுபிடிச்சிங்களா? தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் அதான் ஒரு வீடியோவில் எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதோ அப்போல்லாம் பதிவு பண்ணுறேன். தென் மாவட்டங்களில் நான் சொல்கிறேன், சாதி வன்கொடுமை அதிகமாகியிருக்கு, சம்பவங்கள் அதிகமாகியிருக்கு. பள்ளிக்கூடங்கள்லேருந்து ஆரம்பித்து இந்த பிரச்சனைகள் வன்முறையாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் ஏதாவது செயல்பட்டுருக்கா? போதை கலாச்சாரம் இங்கே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். இந்த அரசாங்கம் ஏதாவது செயல்பட்டுருக்கா? இல்லை, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போதைக்கு எதிரான விழிப்புணர்வும் முதல்வரே வந்து காணொலிகள், அது எப்போ நம்ம தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், இந்த விழிப்புணர்வை முதலமைச்சர் முதலிருந்தே செய்திருக்க வேண்டும். உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களே இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது நீ என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது எப்படி போய் ரீச் ஆகும்? யாருக்கு ரீச் ஆகணுமோ அவனுக்கு ரீச் ஆகுதா? ஸோ இப்போ அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கள்ளச்சாராய புழக்கம் நிறையா இருக்குது, உயிர் பலிகள் ஏற்படலாம்னு வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. அதே மீறி இது நடக்குது அப்படின்னா அரசாங்கத்தோட ஒரு மெத்தன போக்கு ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் இதில் பல பேருக்கு ஒரு பெரிய தொகை வந்து கைமாறி இருக்குமோ? அந்த மாதிரி ஆதாயத்துக்காக தான் அது இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வராயன் மலையா, அது ஏதோ ஒரு பக்கத்தில் அங்கேருந்தான் வந்து இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வருதுன்னா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? உங்களுக்கே தெரியுது, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் திமுக ஆட்கள் தான் இதில் இன்வால்வ்டு அப்படின்னு அங்கே இருக்க மக்கள் தான் குற்றம் சாட்டுறாங்க. நம்ம சொல்ல மக்களே குற்றம் சாட்டுறாங்க. அந்த காணொலிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கேள்வி என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, திமுக ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ, இவர்களுடைய பார்வைக்கு வராமல் இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியுமா? இவ்வளோ அனாயசமாக இவர்களால் இந்த கலாச்சாரத்தை வந்து புழக்கத்தில் விட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. காவல்துறையுடைய நாலேஜோடு தான் இது நடக்குதுன்னே சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுடைய காணொலிகளையும் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாக்க காவல்துறையுடைய அங்கே இருக்கிற சப்போர்ட்டோடு தான் இது நடக்குதுன்றாங்க. அப்போது இத்தனை பேரும் துணை போயிருக்கார்கள் அப்படின்னும் பொழுது குறைந்தபட்சம் நடவடிக்கையாக நீ எடுத்துருக்கணும்ல அவங்க மேலே. ஏன் நீ நடவடிக்கையை வாபஸ் பெற்றா என்று நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு, பதில் சொல்லு. சரி, இப்போது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ அதற்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிற்கல, நீங்கள் செய்திகளை வந்து கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கொன்றும் இங்கொன்றுமா அந்த மாதிரி கலாச்சாரம் விற்கிறாங்க புழக்கத்தில் இன்னும் நம்ம இன்றைக்கும் இருக்குங்க, இன்றைக்கும் இருக்குது. அதே பகுதிகளில் இன்றைக்கும் கலாச்சாரம் விற்பனை கனஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் தான் நம்மளுடைய கேள்வி. இவர்களால் நேரடி பதில் கொடுக்க முடியாது. நாடகம் தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சைலேந்திர பாபு இருந்தார், டிஜிபியாக இருந்தபடி கஞ்சா 2.0, 3.0, 4.0 என்ன கிழிச்சிங்க? ஏதாவது நீங்கள் உங்களால் குறைக்க முடிஞ்சுதா?
அது மாட்டும் அது போயிட்டு தான் இருக்குது, விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த அரசாங்கம் எங்கே செயல்படுகிறதுன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. இப்போ சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு. இப்போ இந்த விசாரணை வந்து கண்டிப்பா வந்து நியாயமான வகையில தான் போகும் அப்படின்னு நம்பலாம். ஆனா இன்னும் 1 வருடம் ஆட்சி தான் இருக்கு. அதற்குள்ளேயே வந்து விசாரணைலாம் முடிஞ்சு, இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வந்து கேள்விகள் வந்து கேட்கப்படுமா? எப்படி ப்ராசஸ் ஆகும் இந்த விசாரணை சிபிஐ குறித்து? விசாரணைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சியில் தொடர்வதற்கும் என்ன இல்ல, சம்மந்தம் இல்ல. இருக்க போகுது? தொடர்ந்து இந்த ஆட்சியில இருக்கும்போதே நீங்க வந்து சிபிஐ பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கறது சிபிஐ இந்த விசாரணைய முடிச்சு அவங்ககிட்ட வந்து சில கேள்விகள கேட்பாங்களா? அப்ப இல்ல பதில் சொல்ற நிலைமையில திமுக அரசாங்கம் இருக்குமா? இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? இந்த விசாரணையின் மேல் எப்படி போகும்னு சொல்லுங்க. சிபிஐ விசாரணையின் அடிப்படையில் வழக்கு ம். நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும். யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ அந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு என்னென்ன முயற்சி மேற்கொள்ளலான்ட்டு நீதிமன்றம் தான் வழிகாட்டணும். சிபிஐ கேன் ஃபைல் அப் சார்ஜ் ஷீட். அதுக்கு மேலே அது நீதிமன்றம் தானே முடிவு பண்ணணும். இது எத்தனை ஆண்டுகள் போகும் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் இது வரைக்கும் சிபிஐக்கு போயிருக்க வழக்குகள்லாம் என்ன இருக்குது? அதை பயன்படுத்தி நான் பார்க்குற வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் அதை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிரிகளை எப்படி கையாள்வது என்பதற்கு அதை பார்கெயின் பண்ணுவாங்கன்னு அப்படி சொல்றீங்க. தான் நடக்குது. நீ யார் வேணால் எடுங்க, அஜித் பவார் எடுங்க, சுவேந்து அதிகாரி எடுங்க, ஹேமந்த பிஸ்வா சர்மா எடுங்க, இவங்களெல்லாம் சேர்த்து கொண்டாங்க. திமுகவே எடுத்துக்கோங்களேன், ஸ்பெக்ட்ரம் வழக்கு எடுங்களேன். சுப்பிரமணிய சாமி ஓப்பனாக சொல்கிறாரு, சிபிஐயோடைய வாதம் வந்து மந்தமாக இருந்தது, சரியாக இல்லை, அதனால தான் அவர்கள் தப்பித்தார்கள். இப்போ மேல்முறையீட்டில் இருக்குது. என்ன மேல்முறையீட்டை துரிதப்படுத்தியிருக்காங்களா அதை? அதுவும் கிடையாது. அப்போ திமுகவுடன் இவர்களுக்கு ஒரு ரகசிய கூட்டு இருக்குது. திமுகவை தப்ப வைத்து எப்படியாவது இவர்கள் தமிழினத்தில் கால் ஊன்றி இவர்கள் திமுகவுக்கு எதிர்த்தரப்பில் வந்து அமர வேண்டும் என்பது இவர்களுடைய முயற்சியாக இருக்குது. அப்போ அதனால் இவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன? நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள். இந்த பிரச்சாரத்தின் பொழுதே பார்த்தீங்க, பிரதமர் வந்து பேசினாருங்க, இந்த குடும்பம் வந்து ஊழல் செய்கிறது. இந்த குடும்பத்தின் மேலே யாராவது ஒருத்தர் மேலே நீ வழக்கு போட்டிருக்கியா? சட்டம் வழக்கே காங்கிரஸ் காலத்தில் போட்ட வழக்கு தான். நீ ஏதாவது போட்டிருக்கியா? ஊழல் நீ சொல்கிற 10 ஆண்டுகளாக நீ இருக்க. இந்த 10 ஆண்டுகளை இப்போ 3.5 ஆண்டுகளில் திமுக ஆட்சி, யாராவது ஒரு வழக்கையாவது நீ பதிவு பண்ணியிருக்கியா இவங்க மேலே? எதுவுமே கிடையாது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது கள்ள கூட்டணி தான். தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து எதையோ சொல்லிட்டு போகிற நீ, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு உண்மையிலேயே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால் இந்நேரம் நான் எழுதி தரேன் உங்களுக்கு, இந்நேரம் இந்த மாப்பிள்ளை சார்னு அழைக்கப்படுகின்ற இந்த சபரீசன் உள்ளே இருந்திருப்பாப்புல, திகாரில் கம்பி எழுந்திருப்பாப்புல. அது நடக்கலைன்னும் போதே நமக்கு தெரியுதுல்ல. இவர்கள் உடன் இருப்பது ஒரு ரகசிய உடன்படிக்கை, ஒரு கள்ள கூட்டணி. சரி, இப்போ என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் அரசியல் இதை வச்சு செஞ்சாலும் 52 உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு இன்னைக்கு நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா திக்குன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பியும் வந்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி கள்ளச்சாராயம் விஷயங்களை எந்த அரசாங்கம், ஒருவேளை இந்த அரசாங்கம் மாறினாலும் சரி, இந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பாதிக்கப்படுறவங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஏழ்நிலை மக்கள் தான். ஸோ இது வந்து திருப்பியும் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்பலாம். சிபிஐ விசாரணையும் வந்து நேர்மையாக நடக்கும் அப்படின்றத நம்புவோம். மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு.